ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்யறதும் ரொம்ப சிம்பிள். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், மத்தியானம் லஞ்சுக்கும் கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஓட்ஸில் இருக்கிற கார்போஹைட்ரேட் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6 மாதத்துலேருந்தே கூட ஓட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ஓட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நைட் டைமும் கூட இந்த ஃபுட் கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு திரும்பவும் வறுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக குக் ஆயிரும். இடையிடையே கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாங்க. கேரட்டும் ஓட்ஸும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு 8 மாதம் கம்ப்ளீட் ஆகிட்டாவே மேஷ் பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. நீங்கள் மிக்சியில் அரைச்சி கொடுக்க பழக்கியிருக்கீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா சூடு ஆறிடும் இல்லைங்களா, அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டும் கூட குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு அரை வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். செவ்வாழைப்பழம் குழந்தைங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் செவ்வாழைப்பழத்தில் பாதி அளவு மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. வாழைப்பழம் ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு தடவை நல்லா மசிச்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு கொடுக்கலாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாவே க்ரீமியாக தான் இருக்கும். குழந்தைங்க அழகாக விழுங்கிக்குவாங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ண வேண்டியது தான். வாழைப்பழத்துலேயே ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும். வாழைப்பழத்தை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வாழைப்பழம் ஆட் பண்ணணும். பழத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா குக் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்க சத்துக்களெல்லாம் போயிடுங்க. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாழைப்பழம் ஆட் பண்ணி நல்லா மசிச்சுட்டு இது போல் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஃபுட். இதில் கொஞ்சம் போல் நெய் கூட கலந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். இதில் வாழைப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிள் கூட ஆட் பண்ணலாங்க. ஆப்பிள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கேரட் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் ஆப்பிள் பழத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.